கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்புக்கோட்டாய் கிராமத்தில் சேதமடைந்த நிலையில் உள்ள பயணிகள் நிழற்கூடத்தை அப்புறப்படுத்தி புதிய நிழற்கூடம் அமைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சேதமடைந்த நிழற்குடை இடிந்து விழும் அபாயம் இருப்பதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வாடமங்கலம் கிராம ஏரியில் மீன்களுக்கு உணவாக அழுகிய கோழி முட்டை கழிவுகளை கொட்ட வந்த வாகனத்தை சிறைப்பிடித்த கிராம மக்கள் பாரூர் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தகவல் அளித்த நிலையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் அனைத்து நாடார் கூட்டமைப்பு மற்றும் மாயூரம் நாடார் உறவின் முறை தர்ம பரிபாலன சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாவை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது ஒரு சின்ன பிள்ளையை கேட்டாவோட இது தவறுன்னு சொல்லும். இவ்வளவு பெரிய தவறை சொல்லிவிட்டு நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி திருச்சி சிவா பேசுறாரு. அவர் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அனைத்து நாடார் கூட்டமைப்புகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வலியுறுத்தி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோயிலில் பால்குட அபிஷேகம் மற்றும் புஷ்ப பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பூதமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் வெளிநடப்பு செய்த விவசாயிகள் அலுவலக வளாகத்தில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விவசாய பாசன வாய்க்காலில் ஏற்படும் உடைப்புகளை சரி செய்து விவசாயத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். முன்னேற்பாடுகளையும் செய்து இன்னைக்கு நட்டப்பட்டு நிற்கிறோம். ஆனால் அரசிலிருந்து எந்த இழப்பீடும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எனவே இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் சம்பந்தப்பட்ட துறையை கண்டித்து நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செவுட்டு ராமசாமி திருக்கோயிலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் காரிமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தேரிலந்தூர் கீழையூர் கிராமத்தில் உள்ள பொன்னம்மா காளியம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைபோல் திருவாலங்காடு காவேரி அம்மன் கோயிலில் நடைபெற்ற ஆடி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வழிபாடு செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பூபதி என்பவரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பூபதி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் 1000 மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டது. மேலும் மாவட்ட செயலாளர் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் நகர செயலாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாட்டாளி இளைஞர் சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர்.
தென்காசி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி தெற்கு மாவட்டம் சார்பில் காசி விஸ்வநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சக்தி நகரில் அமைந்துள்ள தேவாலயத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் கருப்பசுவாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு நள்ளிரவில் கிடாவிருந்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த கிடாவிருந்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதானத்தை பெற்றுச் சென்ற நிலையில் கோவில் பூசாரி கூர்மையான கத்தி மீது நடந்து வழிபாடு நடத்தியது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச்கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆக்கிரமிப்பு பாதையை மீட்டுத் தரக் கோரி காவல் நிலையம் முன்பாக விவசாய குடும்பத்தினர் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அதிகாரிகள் பலமுறை ஆக்கிரமிப்பை அகற்றி அரசு நிலம் என்று போர்டு வைத்தாலும் அதை அகற்றிவிட்டு மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இதுகுறித்து தேவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் பட்டினத்தார் கோயில் தெருவில் சட்டவிரோதமாக நடைபெறும் கம்பெனியில் இருந்து ஆசிட் டேங்கர் லாரியை வெட்டும்போது வாயு வெளியேறி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். தகவலின் பேரில் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் வந்து புகையை அணைத்து வாயுவை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இதுபோன்ற சட்டவிரோதமாக நடைபெறும் குடோன்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டனர். மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் ஆதரவற்ற ஒருவர் இறந்து கிடந்த நிலையில் அதனை அறிந்து நேரில் சென்ற மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை சமூக சேவகர் பெரம்பூர் தஞ்சை மகாதேவன் என்பவர் இறந்தவரின் உடலை பெற்று நல்லடக்கம் செய்தார். மேலும் இவர் தினமும் தனது வீட்டில் சமைத்து எல்லா பகுதிகளும் ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரில் தேடிச் சென்று உணவு அளித்து வருவதாகவும் 80க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற நிலையில் இறந்தவர்களை அடக்கம் செய்து வருவதும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 80 ஆதரவற்ற முதியோர்கள் நல்லாடக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாலையோரம் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு நம்ம வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்களுடைய பசியை போய்கிட்டு வரோம். கணவன் மனைவியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் செஞ்சுட்டு வரோம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட மேடவள்ளம் கிராமத்தில் உள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு 100 கிலோ மிளகாயை கொண்டு சிறப்பு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி மீனவர் பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடலுக்கு செல்லாமல் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். தொடர்ந்து திருப்போரூர் தாசில்தார் சரவணன், செங்கல்பட்டு மாவட்ட மீன்வளத்துறை அலுவலர் ஜனார்த்தனன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இது திரும்பவும் அந்த கல் சரிஞ்ச கல்லெல்லாம் சீர்படுத்திட்டு அதே மாதிரி நிரந்தரமா அவங்க போயிட்டு வரதுக்கும் அதே மாதிரி தொழிலை சிறந்த முறையில் பண்றதுக்கும் நம்ம அந்த கல்லெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட லென்த்தை நம்ம போகிறதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வரோம். ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த பணிகளை துவங்கப்படும் அப்படின்றத நம்ம அரசு சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். வரியில்லா ஒப்பந்தம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஏற்றுமதி பல மடங்கு உயர வாய்ப்பு உள்ளது என்றும் இதற்காக உழைத்த பிரதமர் மோடி உள்ளிட்டோருக்கு நன்றிகள் என ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சக்திவேல் வீடியோ வெளியிட்டு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்றும் மகளிருக்கான பொருளாதாரம் உயரும் என்றும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து வந்த இந்த ஒப்பந்தம் நிறைவேறி உள்ளது என மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மிகவும் வெகுவாலாக காத்திருந்தோம். இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கும் கடினமாக உழைத்து இதற்காக பாடுபட்ட திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா காட்சிமுனை இன்று ஒரு நாள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய
6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளான கோட்டார், விடலாக்குடி, கோணம், வடச்சேரி, பார்வதிபுரம் போன்ற பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.